அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு கணவன் மனைவி வாழ்க்கை, ரெண்டு பேரும் எங்கே படுத்து உறங்கணும் அதை பற்றி நம்ம பேசலாம். கணவன் மனைவி அப்படின்னா தென்மேற்கு மூலை, அதுதான் மாஸ்டர் பெட்ரூம். அங்கே தான் கணவன் மனைவி படுத்து உறங்கணும். இந்துக்களுக்கு கடவுள் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் சொல்லுவாங்க. ஸோ சூரியன் உதிக்கும் திசை அந்த பக்கம் தலையை வச்சு, சூரியன் மறையும் திசையில் காலை வச்சு கிழக்கு மேற்காக படுத்து உறங்கலாம். ஸோ இதே முஸ்லீம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மக்கா தான் அவங்களுக்கு கடவுள். ஸோ அவங்களுக்கு மேற்கு தான் தலையை வச்சு கிழக்கு பக்கம் காலை வச்சு படுத்து தூங்குவாங்க. இதுதான் நம்முடைய படுத்து உறங்கும் திசை, கரெக்டான பொசிஷன். எந்த ரூம் சொல்லிட்டா தென்மேற்கு மூலையில் மாஸ்டர் பெட்ரூமில் படுத்து உறங்கணும். அந்த தென்மேற்கு மூலையிலே கூட சரி, அந்த பெட்ரூம் எப்படி இருக்கணும்னா, அந்த பெட்டு இருக்க வேண்டிய பொசிஷன் எந்த இடம் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு மூலை கார்னர் இல்லாமல், ஏன்னா அந்த கார்னரில் தான் பீரோ வச்சுருப்பாங்க, அதை தள்ளி வைக்கலாம். ஒன்று மேற்கு நடுப்பகுதி, அப்படி இல்லை தெற்கு நடுப்பகுதி, அந்த இடம் வர மாரி இருந்ததுன்னா அதுதான் சிறப்பு. இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கிழக்க ஒட்டி போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டில் பெண்கள் ஆண்களை டாமினேட் பண்ணுற மாதிரி சூழ்நிலை இருக்கும். இதே தென்மேற்கு மூலையில் போட்டிருக்காங்க பெட்டு அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி பார்த்தாலும் தென்மேற்கு மூலையில் பெட்ரூம் இருக்குது அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா ஸோ ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஏதோ உறவு அதிகமாக தேவைப்படலாம். அதனால் அவங்கள விட்டு வேற ஒருத்தர் கூட தொடர்பு இருக்கிறது, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அந்த மாதிரி வீட்டில் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பெட்ரூம் அப்படின்னாலே ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான ஒரு பொசிஷனில் போட்டு அந்த இடத்துல கணவன் மனைவி படுத்து உறங்குறது ரொம்ப சிறப்பு. இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.